ஆதவர்ஜினாவோட நிறுவனத்தில் வேலை செய்தாங்க, அதனால தான் அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து. ஆர்டிஸ்டில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, வெற்றி வெட்டுங்க ஆர்டிஸ்ட்டு ஏமாற்றி வருகிறாங்க. நான் பார்த்துட்டேன், காவலர்கிட்ட கேட்டேன், அதிகாரிகிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லாத தாவேகா அரவக்கடுத்தனமாக சில அமைச்சர்களை போட்டதன் விளைவு தான் இந்த செயல்பாடுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது ஒரு பரபரப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்குகிறார். இது உண்மையாகவே இதன் பின்னணி என்ன, யார் இதுக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுப்பது, இப்போ இந்த சூழல் கட்சி தொடங்குவதற்கான சூழல் என்ற முடிவை எப்படி எடுத்தார், இதற்கான அடிப்படை காரணங்கள். ஐ எம் ஏ ப்ரௌட் கன்னடிகா என்று கர்நாடகாவில் பேசினார். இப்போது தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எங்கள் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்றாரு. இந்த முரணை குறிப்பிட்டது போல திரு அருண் அவர்களை இந்த லஞ்ச ஒழிப்பு இதில் நியமனம் செய்வதற்கு திருமாவளவன் அவர்களின் அழுத்தம் இருந்ததாக ஒரு பரவலாக கருத்து. திருமாவளவன் மட்டும் இல்லை, திருமாவளவன் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் இருக்கிறார். அவருடைய இன்றைய அரசியல் குறித்து பேசும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் 1.5 மணி நேரத்துக்குள்ள 436 திட்டங்கள் குறித்து நாங்கள் விவாதித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு திட்டம் என்பது குறைஞ்சபட்சமாக ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போமா? ஒரு திட்டத்திற்கு அதுக்கு பேப்பரை எடுத்து அதுவே குறைவான ஒரு சிங்கிள் ஷீட்டில் பண்ண முடியாது எந்த திட்டத்தையும். அதுக்கான அரசு ஆணைகள் இதெல்லாம் முந்தைய ஆட்சியில் என்ன நடந்திருக்குது இருந்தது, இதெல்லாம் பல ஆய்வுகள் செய்ய வேண்டியது. அது சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லி தரலையா இல்லை தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது நடைமுறை சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லை. ஏன்னா இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நடந்திருந்தால் சாத்தியம், சந்தோஷம். அது விஷயம் நடந்திருந்தால் சந்தோஷம். கடந்த முறை அப்படி தான் வந்து 4440 கோடி வந்து சென்னை மழைநீருக்காக சென்னை மாநகராட்சி செலவு செய்ததாக சொல்லி 80% முடிந்து விட்டது, 70% முடிந்து விட்டது, 90% முடிந்து விட்டது, 100% முடிந்து விட்டது அப்படின்னு திமுக ஆட்சியிலே இந்த அதிகாரிகளும் அந்த இன்னொரு மேயர் இருக்காங்களா, பேர் என்ன, பிரியா அந்த பாப்பாவும் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தது, அமைச்சர்கள் முதற்கொண்டு. அப்போது சென்னை வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொன்ன உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்காமல் விசிறுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த 4500 கோடி ரூபா வந்து நாமம் போட்டாச்சுன்றது மட்டும் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி நீங்கள் அவசரமாக மக்களை திருப்திப்படுத்துவதை நினச்சி எந்த விஷயத்தையும் நீங்கள் அவசரத்தில் செஞ்சீங்கன்னா அசிங்கப்படும் போது ஒரே ஒரு அளவுக்காக தான் ஓட்டு போட்டான் மக்கள். அதை யார் அசிங்கப்படுவார்னு நீங்கள் பார்த்துக்கங்க. சும்மா இதெல்லாம் வந்து 450 ஃபைல் கிளியர் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், சாத்தியம் இல்லாத விஷயம். சாத்தியம் இல்லாத பிரச்சனையை பேசுவது இயல்பாக ரீல்ஸ் போடுற மேட்டர் கிடையாது, ஆட்சி நடத்துகிற மேட்டர். அதனால் நம்ம சொன்னோம்னா இந்த குழந்தைங்க கோச்சிக்கிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த முழுமையான நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு அரசாக இருக்கின்றது நீங்கள் கருது? நிர்வாக திறனற்றுன்னு சொல்கிறத விட ஏற்கனவே இப்போ நம்ம சொன்னோம், ஆட்சியாளர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவங்க எப்படி வேலை வாங்க தெரியணும், எல்லாம் இவங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரியே வந்து மேடையை பிடிச்சிக்கிறான், அவங்கள பண்ணுறான், இவங்களுக்கு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நியாயமாக அதெல்லாம் சொல்கிறது, ஒரு நேர்மையான நடக்கிற விஷயத்த ரீல்ஸில் போட்டு அதை செஞ்ச மாதிரியே காமிச்சிடுறது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடந்த ஆட்சி அந்த திட்டம் இந்த திட்டம் தான் முதலமைச்சர் திட்டம், அப்புறம் என்ன ஒரு திட்டம், அந்த ஒரு திட்டம் அப்படின்னு தான் போட்டு முக ஸ்டாலின் முட்டு சங்கர் கொண்டு நிற்க வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தயவு செய்து தமிழக முதலமைச்சர் கவனம் செலுத்துங்க. நீங்கள் இவர் சார் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பாருன்னு விட்டிங்கன்னா நம்ம வரக்கூடிய பை எலெக்ஷனில் மக்கள் பார்த்துப்பாங்க. அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் பொய்யான வெற்று விளம்பரங்களுக்கு இடமளிக்கப்படாதுன்றீங்க. இப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய கீர்த்தனா அவர்கள் கூட நீங்கள் சொன்னது போல்
அதெல்லாம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கே ரீல்ஸ் தான் போடுறாங்க, அந்த நிலைமையில் இருக்குது. சரி, அவங்க தெரிஞ்சுப்பாங்க எம்எல்ஏ. அதான் இனிமேல் மாற்றிக்கணும். இல்லை இப்போ அவங்க வந்து ஆதவ அர்ஜுனாவோட நிறுவனத்தில் வேலை செய்தாங்க, அதனால தான் அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லைங்க, யாரோ ஒருத்தர், நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஜெயித்தவங்க யாருமே யாரும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ஒற்றை நபரை மட்டுமே நம்பி வாக்களித்திருக்க இந்த மக்களுக்கு 108 சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த 108 சீட்டும் ஒரு அசுரமான மக்கள்கிட்ட கிடைக்கப்பட்ட ஒரு எழுச்சினால ஏற்பட்டது தான் இந்த இது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோமே, நானே சில நேரத்தில் ஜீர்ணிக்க முடியாது. என்னடா அது உண்மைதான், நான் கணிப்பு விட்டுட்டுமா? அப்போ அந்த நேரத்தில் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். இவ்வளோ அடித்து கொண்டு வந்து நிற்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட வேறு ஏதோ எதிர்பார்த்துருக்கான். இந்த 60 வருஷம் அவனுங்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, ஒட்டுமொத்த வெறுப்புத்திருக்காங்க. அப்போது அந்த மக்கள் வந்து உங்களை நம்பி, சினிமாவை நம்பித்தான் ஓட்டு போட்டாங்கன்றதை விட உங்களை நம்பியிருக்காங்க. நீங்கள் சினிமாவில் ஹீரோயிசம் இல்லை, நீங்கள் நட்சத்திரியாக செய்வீங்கிற நம்பிக்கை வச்சு தான் உங்களை ஓட்டு போட்டிருக்கோம். உங்களை நான் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையாது. தப்பு செஞ்சால் உடனே நீங்கள் மாற்றிப்பீங்கன்றதுக்காக தான். அதுதான் உங்களுடைய இது. ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் இப்போது அந்த பழைய முதலமைச்சருக்கு ஏற்பட்ட சில இடர்பாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக தகவல் இப்போ வெளியில் வருது. ஐயோ, அவர் சில பேர் முதலமைச்சர் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முதலமைச்சர் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி சில கோப ஆதங்கள் தான் மக்கள்கிட்ட, அந்த ஓட்டு போட்ட வாக்காளர்கிட்டையும் அந்த மாதிரி வந்துடுச்சு. 20 நாளுக்குள்ள ஆயிடுச்சு. ஆட்சி 10 மே 10 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. கிட்டத்தட்ட 26 நாட்களாக அதுக்குள்ளவே ஏற்பட்டுருச்சு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியமாக இருக்குமான்றது அவங்களுக்கு வாக்களித்தவர்களே வந்து விமர்சனத்தை பண்ணுறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா சொல்லுது, என் வீட்டில் கரண்ட் இல்லை, இதில் 4 நாளாக என்ன சகிச்சுன்னு போகிறாங்கன்றது. என்னெல்லாம் சகிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் எதை சொல்லி பண்ணுறோம், அதுதான் சொன்னேன். அந்த மின்சார தட்டுப்பாடு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நிர்மல்குமார். கடந்த முறை வந்து செஞ்ச தவறுகளை சரி பண்ணுறதா சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மின்சார தட்டுப்பாடுக்கு உருவாகிறதுக்கு நிலக்கரி ரொம்ப முக்கியமான விஷயங்க. பழைய டெண்டர் எல்லாத்தையும் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கே கொள்முதல் தெரியாமல் அவஸ்தைப்பட்டு இப்போ இந்த திணர்ச்சி, இந்த உடைய மின்சார தட்டுப்பாடு என்பது கிட்டத்தட்ட வந்து சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் ஆகும் அதை மீண்டு வரத்துக்கு. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத ஒரு நபரிடம் சிடிஆர் நிர்மல்குமார் கொடுத்ததனுடைய விளைவு, அவர் எடுத்த ஒரு ஏதாச்சமான ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அது மனசில் பட்டு, நம்ம வீட்டு பிரச்சனை கிடையாது, இது நாட்டு பிரச்சனை. அப்போ எவ்வளோ பொறுமையாக பார்க்கணுன்றது இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஒருத்தனை டெண்டரை கேன்சல் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது யதார்த்தமாக நடக்காத விஷயம். ஸோ இதெல்லாம் முதலமைச்சர் சிடி நிர்மல்குமாரை போன்ற நபர்கள் ஏதாவது அதிகபட்சத்தனமாக வேலை செஞ்சாங்கன்னா உடனே கண்டிக்க வேண்டியது. ஏன்னா நீங்களே இப்போது சில நேரத்தில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் கூட இருக்கவங்களே ஆஃப்லைனில் போய்ட்றாரு சில நேரத்தில், அதுக்கப்புறம் தான் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்முடைய தமிழ் முதலமைச்சர் தயவுசெய்து உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கான், பார்த்துக்குங்க. தயவுசெய்து வேறு ஏதாவது சம்பவங்கள் நடக்காத, ஏன்னா உங்களை வந்து 60 ஆண்டு காலம் வாழ்க்கையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் வழியோடு கொடுத்துருக்கான். நீங்கள் வந்தால் நீங்கள் பார்த்து காப்பாற்றிடுவீங்கன்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்கான். இது எங்கேயோ தவறுதலாக போய் சேருதோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுறேன். மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து காணாமல் போன அந்த சேமிப்பு வட்டு, ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு வட்டுவை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்த ஒப்பந்தம் குறித்த தகவல்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது திருடு போனதற்கு, காணாமல் போனதற்கு முந்தைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காரணம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி இந்த அமைச்சர் நீங்கள் குறிப்பிட்ட திரு நிர்மல்குமார் தான் அதுக்கு காரணம் என்று சொல்கிறார். என்ன நடந்தது? என்னை பொறுத்தவரை நான் விஷயம் சொல்லிக்கிறேங்க. அந்த பொருள் திருடப்பட்டதான்னு கேட்டால் திருடப்பட்டது உண்மை. அதை திருடப்பட்டவருடைய புகைப்படமாக நான் தரேன். ஓகேங்களா? யார் அவருன்னு சொல்கிறேன், புகைப்படம் கொடுக்குறேன். அப்போ கைது செய்யப்பட்டவர் அவர் இல்லை? கைது செய்யப்பட்ட அவர் தான். தானே? அவருடைய புகைப்படத்தை தரேன். அவர் வந்து அந்த ஊழியராக இருக்கார். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இது ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, பல பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை திருடுறவர். ஒரு ஓரமாக வந்து ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுங்க, பைப்பு, அதை கொண்டு போய் திருடி போட்டு அதை காசாக்குற ஆளுன்னு இருக்கிறவர். அவரை போய் ஹார்ட் டிஸ்க்கை திருப்பிட்டு, ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, வெட்டுங்க ஹார்ட் டிஸ்க்கு, இவங்க ஏமாற்றி தருவதில்லைங்க. நான் பார்த்துட்டேன், காவலர்கள்ட்ட கேட்டேன், அதிகாரிகள்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லாததுக்கு என்ன தலைவா சிபிஐ ரைட்டுக்கு கத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த உண்மையாகவே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாரா, இல்லை இவருடைய பப்ளிசிட்டிக்காக இது வளர்த்துக்கிறாரான்ற மாதிரிலாம் சில அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது வருத்தமாக இருந்துச்சு.
சரி என்ன பண்ணுறது, இதையும் சகிச்சுட்டு போகணுமா? நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள் செய்யக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையை நம்ம ஏற்றுக்கணுமோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தவறான விஷயம், ரொம்ப தவறான. சிபிஐலாம் வந்து இதில் ஒன்றுமே, ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவன் அன்றாட திருடி பிழைக்கக்கூடிய ஒரு நபர் அவன். அப்போ இது தனிநபர் குற்றம் தான். அதை தனிப்பர் நபர் குற்றத்தை வச்சு ஆர்டிஸ்ட்க்கு சார், ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் பாப்பிட்டா சார், உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வந்துடுச்சு எல்லா இடத்துலையும். இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இந்த அமைச்சர்கள் பண்ணுறது டிவிக்கு அது அசிங்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ரீல்ஸில் நீங்கள் அசிங்கப்படுறீங்க, மக்கள்கிட்ட ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அவங்கள. இந்த மாதிரி பொய்யான விஷயத்தில் அவன் தான் காரணம், இவன் தான் காரணம். ஊழல் நடந்துக்குன்னா ஊழல் நடந்துருக்குது, ஊழல் மறைக்கப்பட்டிருக்கா ஊழல் மறைக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி வந்து இவங்க என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே விஷுவலாக வரும்போது சில தவறான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். உண்மையாகவே சொல்கிற அந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு செய்யப்பட்ட திருடப்பட்ட விஷயங்களில் அந்த அக்யூஸ்டுக்கு பின்னாடி எந்த விதமான ஆளும் கிடையாது. அவன் ஒரு டெய்லி திருடி பிழைக்கக்கூடிய ஒருத்தன், இதுதான் உண்மை. அவனுக்கு பின்னாடி அவர் இருந்தார். நான் தான் சொல்கிறேன், ஆர்டிஸ்ட்டு திருட்டு போயிட்டா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா திருமணம் நின்று போயிடுறோம். அந்த மாதிரி இவங்க இப்படி ஒரு கணக்கு போட்டு ஆர்டிஸ்ட் கணக்கு போச்சுன்னா, ஐயோ எனக்கு அப்பயே நான் சொன்னேன் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட்டில் தான் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க, வெத்து வேட்டுங்க. உண்மையாக இருந்தால் வெளியிட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மக்களையும் இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே திசை திருப்பி இவர்கள் செய்கின்ற தாவேக்கா அறவைக்கடுத்தனமாக சில அமைச்சர்களை போட்டதன் விளைவு தான் இந்த செயல்பாடுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது ஒரு பரபரப்பாக உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் அங்கே மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்துறையில் ஆளுகள் தட்டுப்பாடு இருக்குது. அவனுக்கான இப்போ ஒரு 15,000 பேர் எடுக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதை 15,000 பேர் எடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் திட்டத்தை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு விட்டுட்டு சும்மா போனவனையே பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன கேட்டினா, அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகிற மாதிரி அழுகுன்னு கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் போட்ட அந்த என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இப்போ இதையும் நடக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆபத்தில் தான் போய் முடியுமே தவிர, உங்களுடைய அரசியலுக்காக இது மாதிரி மக்களை நீங்கள் தயவு செய்து திசை திருப்பாதீங்கன்னு சொல்கிறோம். ஒன்று என்னவோ ஆக்கப்பூர்வமாக தகவல் சொல்லுங்கள், செய்யுங்க. இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் அடுத்த வருஷம் செஞ்சுட்டு போங்க. யார் உங்களுக்கு கேட்டால் உடனே செய்யணும்னு சொன்னாங்களா? உங்கள் ரசிகர்களே வாக்களித்தவர்களே என்ன சொல்கிறாங்க, ஐயா அண்ணா உங்கள் உடம்பை பார்த்துக்கணா, காலை பார்த்துக்கணா, கையை பார்த்துக்கணா, அதை பார்த்துக்கணா, இதை பார்த்துக்கணான்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னா, இல்லை அது எல்லாமே இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றும் ஒரு கருத்து இருக்குது. அதாவது எங்களுக்கு வந்து எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டாம், சிலிண்டர் தர வேண்டாம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு மக்கள் சொல்வதாக இந்த ஏற்கனவே நீங்கள் சொன்ன ரீல்ஸ் அப்படி சொல்லி தானே தேர்தலை சந்திச்சாங்க. அதே போலவே தவறுகளை மறைப்பதற்காக மக்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று உருவாக்குகிறார்கள் என்று ஒரு கருத்து. திமுகவில் அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 வீடியோ அனுப்புகிறேன். தாவேக்காவில் கடந்த முறை தாவேக்காக்காக வாக்களிக்க வேணும்னு சொல்லி கூக்குரல் விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, இளைஞர்கள் டீம். அவ்வளோ பேரும் அகேன்ஸ்டாக இருக்கான் அந்த 10 நாளாக. அதான் கேட்குறேன். அப்படிங்கும் போது நீங்கள் அவனா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பான்? இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்கா, திமுகன்ட்ட இல்லை அதிகாரம் இருக்கா, இல்லை மிரட்டி பண்ணுறானா, இல்லை மிரட்டுறதுக்கெலாம் பயப்படுறாள் தானே தாவேக்காரனுக்குள்ளே? இதெல்லாம் யோசிக்கணும். இல்லை சும்மா வந்து தாவேக்காவின் அந்த ரீல்ஸ் உருவாக்குன அந்த ஒரு 7,000 பேர் வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனை பேர் அப்படின்றது குறிப்பிட்டு ஒவ்வொரு முறையும் மாற்றி சொல்கிறாங்க. அந்த குழு இன்னமும் இப்போ எல்லாத்தையுமே நேர்முறையாக மாற்றுகிறது, அவர் மேலே மக்களுக்கு அபிமானம் இருப்பதை தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சோஷியல் மீடியா ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து நிற்க முடியாது சார். ஃபீல்டு ஒர்க் இருக்கும் சார். நாங்கள் வந்து தங்கத்துக்கு தாலி கடந்த முறை ஆட்சியில் வந்து கொடுத்த வாக்குறுதியில் எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றிக்கிட்டு திமுககாரன் ஒருத்தர் ரொம்ப மிக மோசமாக பேசினார். இதை விட ஒரு கேவலம், நான் திமுககாரங்க, என் ரத்தமே திமுக தாங்க, அப்படி நாட்டுக்கிட்டு சாவுற மாதிரி பண்ணுகிறாங்க இந்த ஆள் அப்படின்னு சொல்லி இப்படி விமர்சனம் பண்ண ஆட்சி கடந்த முறை இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது தாவேக்காவுக்கு தொடர்ந்து வந்து அவங்க தொண்டர்களே வந்து இதை மாற்றி அவன் வெறுப்படைஞ்சிட்டான். ஆமாம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் சார். நான் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் திருப்திலாம் படுத்த முடியாது சார். நீங்கள் சரியாக செயல்பட்டாலே திருப்தி செய்யப்படுத்த முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வெளியிலேயே வராமல் யூடியூப்லேயும் இதுலேயும் பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் மேடையில் பேசிட்டு ஆதரவு வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும், இல்லை இவரை வச்சுட்டு நம்ம நிர்மல்குமாரை வச்சு வேலை பார்க்கணும். நிர்மல்குமார்லாம் ஒன்றும் விவரமே தெரியலையே சார், டோட்டலாகவே அவுட் ஆயிடுச்சு. எதுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் 10 கட்சி 4 கட்சி மாறி வந்திருக்காங்க. அதை மாதிரி வந்து ஒன்றுமே நடக்கலையே. அவர் அனுபவத்தை எங்கே வீணடிக்கிறாரு. அப்போது
எல்லாமே புதுசாக இருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஒன்று தான் வந்து ஓல்டு மேன், ஓகேங்களா? அவராவது ஏதாவது எடுத்து சொன்னார்னா கேட்பாங்களான்னு விசாரிக்கும் போது அவரே யாரும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு தான் சரி இருந்துட்டு போட்ட விடுங்க. நம்ம தலையெழுத்து நம்ம நாட்டு மக்கள் வந்து இந்த 5 வருஷம் திரும்பி நல்லது நடக்கும் தான் வாக்களிச்சிருக்கான். அதுக்கான முயற்சியை நம்ம அவங்ககிட்ட கேட்டு பெறுவோன்ற நான். அதான் ஒவ்வொன்றுக்கும் மீண்டும் போராடி பெற வேண்டிய நிலையில தான் நாடு இருக்குது. கேட்டு பெறுவோம். இப்போ விடுங்க பார்ப்போம், என்னதான் காமெடி பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த நிலையில திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்குகிறார். இது உண்மையாகவே இதன் பின்னணி என்ன? யார் இதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுப்பது? ஏனால் பாரதிய ஜனதாவில் தீவிரமாக செயல்பட்ட தலைவராக இருந்தபோது செயல்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் நடுவில் ரொம்ப விலகி இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த சூழல், கட்சி தொடங்குவதற்கான சூழல் என்ற முடிவை எப்படி எடுத்தார்? இதற்கான அடிப்படை காரணம் என்ன? பேசிக்காகவேங்க அவர் வந்து ஒரு தன்மானம் உள்ள மனிதர், சுய சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அண்ணாமலை அவர்கள். அவர் வந்து அடுத்தவர்கள் சொல்லி அவர் பின்னாடி யார் இருக்காங்க, இவர் இருப்பாரோ, அவர் இருப்பாரோ, மோடி இருப்பாரோ, அமித்ஷா இருப்பாரோ, இல்லை நிதின் கட்காரி இருப்பாரோ, நிர்மலா சீதாராமன் இருக்கா அப்படின்னு நீ கணக்கே போட வேண்டாம். ரொம்ப ரொம்ப தெளிவான ஆள். அவருடைய செல்கின்ற பாதையில் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்த பாதை வந்து கரடுமுடாத பாதையில் தான் வந்தார். அந்த கட்சி என்பது 2% கூட வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கடினமான உழைப்பால் அண்ணாமலை அவர்கள் வந்து வெற்றி பெற்று அந்த இயக்கத்துக்காக வெற்றியை சொல்கிறேன். அவர் வந்து அந்த இயக்கத்தை எப்படி தூக்கி நிறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு 19% கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு கொண்டு வந்த ஒரு வாக்குகளை கொண்டு வந்த ஒரு அண்ணாமலையை ஏதோ ஒரு சுயநலத்திற்காக எவனோ இன்னொரு அந்த அரசியல் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒருவன் அவன் சொல்கிறான் இந்த அரசியல் கட்சிக்கு யார் தலைவராக வரணும் கூடாதுன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துச்சிங்கன்னா யார் அது? யார் முடிவு? உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை எடுக்கணும்னு மோடியாகவும் அமித்ஷாவும் யாரும் இப்போ கூட வாழ்த்து சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை இருந்தால் இந்த கட்சியோட நான் கூட்டிட்டு வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நபர்கள் தான் இப்போது அவர்கள் வந்து அவர்களாகவே மல்லாக்கி தூக்கிட்டாங்க. இப்போ இன்னொரு தலைவனையும் உருவாக்கிட்டீங்க. ஆனால் இன்னைய பொறுத்த வரையும் எனக்கு அவர் பின்புலமாக இருந்து செயல்படுவார்கள், அவர் செயல்படுவார், இவர் செயல்படுவார்ன்றது எதிர்பார்க்குறது. அண்ணாமலை அப்படி சர்வசாதாரணமாக நீங்கள் இடப்பட முடியாது. அண்ணாமலை அடித்து ஆடக்கூடிய அரசியலைத்தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும் இளைஞர்கள்ட்ட. நேற்று நம்ம பார்த்தோம் அந்த எழுச்சியை. ஸோ அண்ணாமலை வரணும் அரசியல் களத்தில் நின்று. அவருக்கு வந்து இது புதுசு கிடையாது. அவரை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பதுனாவே அவருக்கு வந்து எவ்வளோ டஃப் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் களத்தில் இறங்கி வரணும்னு தான் நம்மளும் விருப்பப்படணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்றதுனாலேயே நீங்கள் முதலமைச்சராக தர முடியாது. மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றத நீங்கள் வெளிப்படையாக உங்கள் வாயால் பாருங்க. ஒரு விளம்பரத்துக்கு ஒரு அறிமுகமான நபரை தான் நம்ம அழைப்போம். என் நாட்டுக்கு வந்து ஒரு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிமுகமான ஒரு நபர். நீங்கள் உங்கள் மூலியமாக தான் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கணும். நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தா தான் தெரியும் என்னன்றது. அவங்க தப்பான விஷயத்த சொல்கிறாங்க, திமுக வேண்டும் என்று செய்கிறாங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கன்றதே மறந்துட்டு இன்னும் எதிர்கட்சியாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். தேர்தல் பரப்புரை அந்த மனநிலையிலே நிறைய இடங்கள் அது அவ்வளோ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் தாவைக்காலில் பண்ணுறாங்க. முதல்ல எனக்கு நான் ஒரு விஷயம் இந்த நம்ம டிஎன் தொலைக்காட்சி மூலியமாக சொல்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதல்ல ஒரு விஷயம், இந்த நாஞ்சில் சம்பத்து போன்ற நபர்கள், அனுபவம் உள்ள அரசியல் நபர்கள், இவங்களாம் அழைச்சி வச்சு அரசியல் பாடங்களை சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கி ஆன்லைனில் சொல்லித்தரலாம், தப்பு கிடையாதுங்க. தற்கொலை கூட்டம்னு சொல்கிறவனுக்கு அரசியல் சொல்லித்தரல என்ன தப்பு இருக்குது? அவன் கற்றுக்கணுங்க. அவனும் ஒரு நல்ல தலைவனாக உருவாகணுங்க. தருதலையாக இருக்கக்கூடாதுங்க எவனுமே. இன்றைக்கி பல பேர் வந்து ஆட்சி போட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாவேக்கா விசில் சின்னத்தை வச்சுக்கிட்டு கண்ணாம்னா நான் வசைப்பாடிட்டு அலையிறானுங்க ரோட்டில் உட்காந்துக்கிட்டு. இது சமூகத்தை வந்து வேறு இடத்துக்கு திசை திருப்பி போயிட்டுருக்குது. தமிழக முதலமைச்சர் இதில் கொஞ்சம் கூட இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி போயிட்டீங்க, அவுட் ஆஃப் ஆர்டர் போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆகணுமோ அவ்வளோக்கு டேஞ்சர் ஆகிடுவாங்க. இந்த சூழல்லாம் கணிச்சு தான் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறாரா? அது ஐ எம் ஏ ப்ரௌட் கன்னடிகா என்று கர்நாடகாவில் பேசினார். இப்போது தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எங்கள் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முரணை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒவ்வொருத்தருடைய மனசில் இப்போ அவர் வந்து அவர் நேற்று கூட அவர் தெளிவாக சொன்னார், நான் இந்தியனாக இருந்து தமிழாக வாழ்கிறேன்னு சொன்னார். ஒரு தடவை புரிஞ்சுக்கிங்க. பாரம்பரிய தமிழன் ஆனால் நான் இந்தியன். இது நானும் ஏற்றுக்கொள்கிறேன்.
நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா இந்தியாவிலேயே 2-3 பேருக்கு தான் சார் மாநிலங்களில் மற்ற நாடுகளில் கேட்பாங்க, யுவர் இந்தியன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா யுவர் தமிழன், கேரளாவை பற்றி மலையாளியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே தெரிஞ்சதே தமிழ்நாட்டில் நீங்கள் பெங்காலியா இவனாலும் தெரியாது, தமிழனை தெரியும். ஸோ அந்த தமிழ் மீது இந்த மக்களுக்கு இந்த ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வந்து தமிழுக்கு நாங்கள் சோறு போட்டோம், இனிமேல் நாங்கள் தான் வந்து தமிழை பாதுகாப்போம்னு சொல்கிற மாதிரிலாம் இது ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி இன்டர்நெட் வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து அவர் செய்கின்ற செயல்பாடுகள் இந்த மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா அண்ணாமலை இடத்தைத்தான் விஜய் நிரப்பி விட்டார்னு தான் நான் சொல்லுவேன். அதை தான் கேட்குறேன். அதனால தான் இந்த வேகமாக கட்சி தொடங்குறாங்க. ஸோ அது இருக்கட்டும், அதை வரட்டும், வந்து களத்துக்கு வரவும். இந்த கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே 20 லட்சம் பேரை வந்து நோக்கி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க, அவருக்கு ஆதரிச்சிருக்காங்க. அது வரவேற்கணும். ஆரோக்கியமான அரசியல் இருக்கணும். ஆரோக்கியமான நம்ம டிவிக்கு சார்ந்த அமைச்சர்களுக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ தெரியாத விஷயங்களை நம்ம எதிர்கட்சியாளர்களுடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக விமர்சனம் செய்து அதை வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும் தான். ஏன்னா ரொம்ப நுழைஞ்சு போயிருக்கான் மக்கள். வாழ்க்கையை வந்து ரொம்ப எஜ்ஜிக்கு போயிட்டான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாருமே வந்து அவன் உழைச்சா தான் சாப்பாடுன்ற நம்பிக்கை வந்துட்டான். அந்த உழைப்பது கூட வேலை இல்லாமல் தான் சில பேர் சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் ரொம்ப கூர்ந்து நோக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக யோசிக்கிறாள் இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரமே நம்முடைய விஜயை பற்றி தான் நம்பி நிற்கிறது. அவர் எது செய்தாலும் நல்ல அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளிடமும் அல்லது அனுபவம் உள்ள IAS IPS அதிகாரிகளும் வந்து நீங்கள் இது பண்ணணும். அருண் போன்ற அயோக்கியர்களை கொண்டு பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த அரசு அவப்பேரை தான் உருவாக்கும். அது போன்ற இந்த அதிகாரிகள் புறந்தளித்து நேர்மையான நியாயமான எத்தனையோ அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களெலாம் நீங்கள் கொண்டு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இன்றைக்கி வரையும் நீங்கள் யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனில் தான் அருண் வெளியே வராரு, யாரோ ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து பால் வேலத்துக்கு வராரு டேவிட்சன், யாரோ ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து அமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க, அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனி மனிதனுடைய உங்களுக்குள்ள ஒரு கேப்பபிள் வந்து போயிடும். ஒரு தலைவன் எல்லாத்தையும் ஆளுமையும் அடக்கி வைக்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்களும் அந்த 60 ஆண்டு காலம் செய்யப்பட்ட செயல்பாடுகளும் ஒன்றும் பெருசாக வேறுபாடுகள் வருவதற்கோ மாற்றம் வருவதற்கோ வாய்ப்புகளே இல்லை. இது திராவிட கட்சிகளின் நீட்சியாகத்தான் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல திரு அருண் அவர்களை இந்த லஞ்ச ஒழிப்பு இதில் நியமனம் செய்வதற்கு திருமாவளவன் அவர்களின் அழுத்தம் இருந்ததாக ஒரு பரவலாக கருத்து இருக்கு. திருமாவளவன் மட்டும் இல்லைங்க, திருமாவளவன் ஒரு அழுத்தம். அதை தாண்டி நம்ம நண்பர்கள் ஒருத்தருக்காங்க, அந்த குரூப்பும் கொஞ்சம் அழுத்தம். இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. காரணம் இந்த நீங்கள் ஏற்கனவே பேசியிருந்தது தான், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணைகள் அது யார் பேரும் குறிப்பிட்டவர்கள் மீது நடத்தப்படாமல் இருப்பதற்காகவும் ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் இப்படி செய்யறதாக ஒரு செய்தி இருக்கு. ஊடகங்களை கூட அதை பற்றி பேசப்படுது. பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் மனசில் பட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் இல்லை, யோகத்தின்னு சொல்ல முடியாது இப்படி. ஆனால் அதுக்கான நீங்கள் சொன்னது மாதிரி இந்த புகை நெருப்பு இல்லாமல் புகையாது என்று சொல்லுவாங்க. இல்லை, நான் இங்கே அந்த பதவிக்கு அந்த லஞ்ச ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக 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 கேவலமான ஒரு லஞ்சத்திலேயே ஊறி வளர்ந்த அருணுக்கு இந்த பதவி தகுதி இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு வந்த 20 நாள்லேயே ஃபஸ்ட்டு இவருடைய போஸ்டிங்லேயே கெட்ட பேரை அந்த அரசாங்கம் வாங்கிடுச்சு. நீங்கள் அதில் தான் நிறைய பேர் மாறி இருக்காங்க, நம்ம வெளியில் தெரியாமல் இருக்கோம். அருண்ன்ற நபரை வந்து ஒரு அயோக்கியர்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு அடியாள வேலை செஞ்சாருன்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். கடந்த ஆட்சியில் அவரே அனுபவிச்சிருக்கார் முதலமைச்சர். ஏன் அவருடைய அமைச்சரவையிலே சில பேர் இருக்கிற நபர்கள் அனுபவிச்சிருக்காங்க அந்த பிரச்சனைகளை. அதையும் தாண்டி நீங்கள் உடச்சி போட்டுட்டு நான் அருண் தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார், அல்வா வச்சு செய்வார் பாருங்கள். அப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ செய்கின்ற இந்த ரைடு இந்த பிரச்சனைகள்லாம் ரெகுலர் ஃபார்மாலிட்டி. இதை வந்து சும்மா இவன் ஹைக் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கணும். அந்த இவர் பத்திரிகையாளர் 4 பேர் வந்து அயோக்கிய பேர் இருப்பான், அவனுக்கு பண்ணுற ஒரு பூஸ்டப்லேயே லஞ்ச ஒழிப்புத்துறைனா இன்னைக்கு மட்டும் தான் ரைடு போயிருக்கா, வேறு எங்கேயுமே ரைடு போனது இல்லையா? இதான் இவர் வந்து பதவி ஏற்றவங்க தான் ரைடே போச்சா? சாரசாரையாக வந்து நான் எல்லா ஒரு துறையிலையும் போய் ரைடு பண்ணியிருக்காங்க இது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகள். சும்மா வந்துட்டு ஏதாவது இவரை பூஸ்டப் பண்ணிக்கணும், இவருக்கு என்ன நெகட்டிவாக வருதுன்னா உடனே பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு இதை பண்ணுறாரு. இந்த ஏமாற்று வேலை அரசியல்வாதிகள் செய்கிறானோ இல்லையோ அதுக்கான சில அதிகாரிகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
எஸ்.ஜி. சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அலிசா அப்துல்லா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டதா சொன்னாலும் கூட முதலமைச்சரின் கான்வாயில் இருக்கிற குளறுபடிகள் வேற யாருக்கோ முக்கியத்துவம் தரப்படுகிறது, பாதுகாப்பு தரப்படுகிறது, முதலமைச்சருக்கு தருகின்ற பாதுகாப்பையே அவருக்கு தருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை பற்றி அவர் பேசியதும், ஆதவ அர்ஜுனா மீதான அவர் மீது இருக்கிற நிதி மோசடிகள் குறித்தும் பேசியதுதான் இதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. எது உண்மை? அந்த சகோதரி வந்து பிஜேபியில் இருக்கும்போது அவரை வந்து அவ்வளோ தரங்குறந்து அந்த சூர்யா சிவா என்ற நபர் வந்து பேசும்போது அவர் முக்தார் தரங்கட்டு போயிட்டானுங்க. இந்த மைக்கு ஒன்று கிடைச்ச உடனே, கேமரா கிடைச்ச உடனே எதுவுமே நியூஸ் இல்லைன்னா அவன் குடும்பத்தில் இருக்கணும் வச்சு நியூஸ் ஆக்கிடணும் போட்டுருக்கு. அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கி ஊடகங்கள் போரில் சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஆட்களை நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கணுமான்றதை யோசிப்போம். ஏன்னா சோஷியல் மீடியான்றது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு வலிமையான ஊடகமாக தான் இருக்கும். அந்த ஊடகத்தை இவங்க தவறுதலாக பயன்படுத்தி இவனுக்கு பண்ணக்கூடிய இந்த அரசியல் வாய் வியாபாரத்துக்கு, விபச்சாரத்துக்கும் நம்ம வந்து அது பொறுப்பேற்றுக்க முடியாது. கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அலிஷாக்காக பண்ணலை. அலிஷா போன்ற நபர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் பண்ணுவேன் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பண்ணியிருக்கிறத வரவேற்கணும். இந்த வரவேற்பு என்பது இன்னையோடு விட்டுறாமல் இவனை மாதிரி உண்மையான வழக்குகள் நீங்கள் போடுறீங்க இல்லை. இப்போ இந்த சென்னை மாநகர காவல்துறையில் நாங்கள் உள்ள பாராட்டுறோம். இந்த திருட்டு பயணம் பண்ணி பிடிக்காம இன்னும் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கீங்க. யார்? இன்னும் 2 பேர் இருக்கான்னு சொல்கிறீங்க. அடுத்து இந்த முக்தாரை பிடிக்கணும்னா உங்களால் தெரியாதா? முழுக்க அதுக்கு பின்புலமே யாருக்கா திருமாவளவன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நம்ம போய் அதை காரி துப்பணும் அவசியம் கிடையாது. அவரே துப்புறாங்க எல்லாருமே சில பேர். அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸாக தானே பண்ணுறீங்க. அப்போது முதலமைச்சருக்கு பின்னாடி சில டீம் இருக்குது. அது எது இருந்தாலும் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஏன் முதலமைச்சர் விமர்சனம் பண்ணணும்? ஸோ அதே கடந்த கால நிகழ்வு தானே இப்போவும் நடக்குது. அப்புறம் அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். தேர்தல் வருது இல்லை, 8 மாதத்தில் வந்து உங்களுக்கு இடைத்தேர்தல், 4 மாதத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல். மக்கள் எதையெல்லாம் வாழ்கன்னு சொன்னானோ ஒழிகன்னு சொல்கிறதுக்கான எல்லா அத்தியாவசிய விஷயமும் செய்வான்றதை நான் நம்புகிறேன்.